ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். என்னோட பெயர் யுகிதா. நம்ம இன்னைக்கு எதை பத்தி பேச போறோம் அப்படின்னா, நம் நாட்டின் எதிர்க்கட்சி தலைவர் பற்றி. பல போராட்டங்களுக்கு பிறகு நம் நாட்டின் எதிர்க்கட்சி தலைவரா திரு ராகுல் காந்தியை தேர்ந்தெடுத்திருக்காங்க. அவருக்கு நம்மளுடைய சார்பாக வாழ்த்துக்களும் நன்றிகளும் தெரிவிச்சுக்கிறோம். இந்த எதிர்க்கட்சி தலைவர் பதவி அப்படிங்கிறது சாதாரணமான விஷயம்லாம் ஒன்றும் கிடையாது. பிரதமர் பதவியை விட ரொம்ப பவர்ஃபுல்லானது. பிரதமர் ஒரு திட்டத்தை இந்த நாட்டுக்கு கொண்டு வர போறாரு அப்படின்னா உடனே எல்லாம் அந்த விஷயத்த செஞ்சிட முடியாது. அதை செய்யணும் அப்படின்னா எதிர்க்கட்சி தலைவரோட ஆதரவு வேணும். மக்களுக்கு பயன்படாத ஒரு திட்டத்தை ஆட்சியாளர்கள் கொண்டு வர நினைச்சா அதை தடுத்து அது ஏன் வேண்டாம் அப்படிங்கிற ஒரு விளக்கத்தை சொல்லி அதை ஸ்டாப் பண்றதுதான் எதிர்க்கட்சியோட தலைவரோட வேலை. அது மட்டும் இல்லாமல் முக்கியமான தலைவர்களையும் முக்கியமான நபர்களையும் தேர்ந்தெடுக்கும் இடத்தில் எதிர்க்கட்சி தலைவர் கண்டிப்பாக இருப்பாரு. இதனால அவர்களுக்கு சாதகமான ஆட்களை அவர்களால தேர்வு செய்ய முடியாது. ஒரு சட்டம் இயற்றணும் அப்படின்னா அந்த சட்டம் மக்களுக்கு நல்லதா கெட்டதா அப்படின்னு எதிர்க்கட்சி தலைவர் ஆராய்ந்து அனுமதி கொடுத்தால் மட்டும்தான் அந்த சட்டம் இயற்ற முடியும். மக்களுக்கு நடக்கும் கொடுமைகளையும் துயரங்களையும் தட்டி கேட்கக்கூடிய ஒரு தூணாக எதிர்க்கட்சி தலைவர் இருப்பார். எதிர்க்கட்சி தலைவர் ஒருத்தர் இருப்பதனால்தான் ஆளுங்கட்சிக்கு ஒரு பயமும் ஊழல் செய்யறதுக்கு ஒரு தயக்கமும் இருக்கும். இந்த வகையில ராகுல் காந்தி தேர்ந்தெடுக்கப்பட்டது இந்திய மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய நல்ல விஷயம்தான். என்னை பொறுத்த வரைக்கும் பாராளுமன்றத்துல அடிக்கடி பிரச்சனை பண்ணாம வெளிநடப்பு செய்யாம இருந்தாலே ரொம்பவே நல்லது. வெளிநடப்பு செய்யறதுனால உள்ள என்ன நடக்குது அப்படின்னு எதிர்கட்சிக்கும் தெரியாது. உள்ள ஏதாவது தப்பு நடந்தா கூட எதிர்கட்சியால எதிர்த்து கேள்வி கேட்கவும் முடியாது. இதனால என்ன ஆகும்? மக்களாகிய நம்மளுக்கு தீமைதான் வந்து சேரும். அந்த வகையில திரு ராகுல் காந்தி அவர்கள் வெளிநடப்பு செய்ய மாட்டார் என்ற நம்பிக்கையில் நம்ம இருப்போம். ஒரு நல்ல எதிர்க்கட்சி தலைவர் இருந்தா ஆளுங்கட்சி மக்களுக்கு நல்லது செய்ய நிறையவே வாய்ப்பு இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் எதிர்காலத்துல திரு ராகுல் காந்தி பிரதமர் ஆகும் பட்சத்துல எதிர்கட்சி தலைவரா இருந்த பதவி அனுபவம் ரொம்பவே அவருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம நாட்டை எந்த ஒரு கட்சி ஆட்சி செஞ்சாலுமே மக்களுக்கு நல்லதுதான் செய்யணும் அப்படிங்கறதுதான் அவங்களோட குறிக்கோளா இருக்கணும். நம்ம இந்திய பிரதமர் திரு மோடி அவர்களும் எதிர்கட்சி தலைவர் திரு ராகுல் காந்தி அவர்களும் மக்களுக்கு நல்லது செய்வாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட நம்ம இருப்போம். இது போல பல தகவல்களோடு அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். இப்போதைக்கு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் யுகிதா.